அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். சென்ற வீடியோனுடைய தொடர்ச்சி. இருவருக்கும் ஒரே திசை நடக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் சொல்லிட்டா, கும்ப லக்னம், லக்னத்திலே ராகு, ராகு திசை. கும்ப லக்னம், லக்னத்திலே ராகு, ராகு திசை. அதுக்கடுத்தது ரிஷப லக்னம். ரிஷப லக்னம் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல, எங்கே? கும்பத்தில் ராகு. இருவருக்கும் ஒரே திசை நடக்குது. சார் இங்கே லக்னத்தில் ராகு சார், அங்கே லக்னத்தில் ராகு இல்லை சார். லக்ன ராகு திசையே. ஒருவருக்கு ராகு அது இருந்தால் அங்கே ராகு அது இருக்கணும், 10ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அதுலேயும் இதுக்கு விடையே சொல்கிறேன். ஒருவருக்கு லக்னத்திற்கு ராகுகதி இருந்து இன்னொருவருக்கு சந்திரனுக்கு ராகுகதி இருந்தால் பொருத்தலாம். இவருக்கு சிம்மத்தில் சந்திரனோட கேது, 7ஆம் இடமான கும்பத்தில் ராகு. புரிஞ்சுக்குங்க. இந்த ராகு திசை ரிஷபலக்கணத்திற்கு யோகத்தை செய்யக்கூடிய ராகு, கும்பத்தில் 10ஆம் இடத்தில் கேந்திரத்தில் உள்ள ராகு நன்மைதான் செய்வான். அடுத்தது கும்பலக்கணத்திற்கு லக்னாதிபதி லக்னத்தில் உள்ள ராகு கும்ப லக்னத்திற்கு நன்மைதான் செய்வார். அது மட்டுமல்ல, கும்பலக்கணத்திற்கு லக்னாதிபதி 2-11 லக்னாதிபதி 2-11 உடைய குருவினுடைய வீட்டில் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ என்ன செய்வார்? லக்னாதிபதியை ராகு சில சமயம் அவர் இஷ்டத்துக்கு தான் செய்வார். லக்னாதிபதியே பிரதிபலிப்பார்னு முழுசாக நம்ப முடியாது. ஆனால் தனக்கு பிடிச்ச வீட்டில் அவருக்கு வீடு கொடுத்தவனை, அவருக்கு இடம் கொடுத்தவனை பிரதிபலிப்பார். தனக்கு பிடிச்ச நண்பர் வீட்டில் இருக்கும் பொழுது தனக்கு பிடிச்ச பாருங்க, அவர் ரவுடி பையன்தான், ஆனால் அவருக்கு பிடிச்சவங்கிட்ட அவர் நல்லவராக தான் இருப்பார். பிடிச்சதான் செஞ்சு கொடுப்பாரு. தனக்கு அவங்க பிடிக்காத இடத்துல தானே அவரோட குணத்தை காட்டுவார். பிடிச்ச இடத்துல என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்குவார். அப்போது அந்த ராகு நன்மையை செய்வான். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய குருதசை பாருங்க, கும்பலக்கணத்திற்கு தன லாபாதிபதி திசை. இவருக்கு அஷ்டமாதிபதி திசைன்னு சொல்லலாம். ஆனால் 12ஆம் இடத்துல மறைவு. அப்போது 8 12லிருந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்கிறார். அப்போது அந்த குருவும் கெடுதல் செய்ய மாட்டான். குருதிசை 8-12 தங்களுக்குள் 6-8-12 தங்களுக்குள் மாறி இருக்கலாம். அது யோகத்தை செய்யும். புரியுதுங்களா? அப்போது இப்போ இவருக்கு குருதிசை யோகம், ராகுதிசை யோகம் அப்படிங்கிற சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். புரிஞ்சுக்குங்க.